ஓ, அநேகமா இவங்க 2 பேரும் நவீனோட அப்பா அம்மாவா தான் இருக்கணும். கரெக்டா வந்துட்டாங்களே. இப்ப நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். டிரைவர், டிரைவர் மேடம், இங்க வா. தண்ணி கொட்டிருச்சு, இந்த இடத்தை தொடச்சு விடுறேன். சரிங்க மேடம். ஒரு பொண்ணுக்காக நீ இப்படி எல்லாம் உன் லெவலை விட்டு கீழே இறங்கி அல்பமான வேலையெல்லாம் பாக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? கிளம்ப முதல்ல. அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கம்மா. நவீன், நீ தப்பு செஞ்சுட்ட. நீ தப்பு செஞ்சுட்ட. உனக்கு என் பொண்ண புடிச்சிருந்தா நீ உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து தைரியமா என்கிட்ட பொண்ணு கேட்டிருக்கணும். நிச்சயமா நான் என் பொண்ணு உனக்கு கொடுத்திருப்பேன். அதுதான் ஆனஸ்டான அப்ரோச். மேடம், அது வந்து பொய் சொல்லி என்ன ஏமாத்தி என் வீட்ல டிரைவரா வேலைக்கு சேர்ந்து இத்தனை நாள் என்னையும் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நடிச்சிருக்கேன். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இனிமே இந்த வீட்ல இருக்கிற தகுதி உனக்கு கிடையாது. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற அருகதையும் உனக்கு இல்ல. எனக்கு நேர்மைதான் ரொம்ப முக்கியம். பொய் சொல்றவங்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? வெளியே போ, வெளியே போ. மேடம், நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. முதல்ல வெளியே போ. உங்க பையனை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க. இல்லைன்னா நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். டேய், பாத்தியாடா உன்னால எங்களுக்கு எவ்வளவு அசிங்கன்னு? எங்களுக்கு நல்ல மரியாதையை தேடி கொடுத்திருக்க. உன்னை பெத்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் அவமானப்படணும்னு தெரியல. தேவையாடா இதெல்லாம்? உனக்கு பொண்ணு கொடுக்க நீ நானு எத்தனை கோடீஸ்வரங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? நீ என்னடானா இந்த வில்லேஜ்ல வந்து உக்காந்துக்கிட்டு இந்த கிராமத்து பொண்ண போய் காதலிச்சுக்கிட்டு டிரைவர் வேலை பாத்துக்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல? ஹலோ, நீங்க உங்க பையனை என்ன வேணாலும் திட்டுங்க. நாங்க அதுக்கு எதுவும் கேட்க போறது இல்ல. அதுக்காக எங்க பொண்ண எதுக்கு கிராமத்து பொண்ணு அது இதுன்னு குறைச்சு பேசுறீங்க? நாங்களும் கோடீஸ்வரங்க தான். எங்க பொண்ண கட்டிக்கவும் நிறைய அலையன்ஸ் இருக்கு. முதல்ல நீங்க எல்லாம் கிளம்புங்க. இங்க ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது போதுண்டா. ஆளாளுக்கு பேசுறதெல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. இனிமேல மானம் கிட்ட போய் இங்க நிக்க போறியா? வாடா. டேய், வாடா. வாங்க. அப்பா, ஒரு வாடாங்கறல. வா. அப்பா, இருங்கப்பா. வா, வந்து கார்ல ஏறு. அப்பா, நான் சொல்றத கேளுங்க. அதனால வீட்ல போய் பேசிக்கலாம். அப்பா, விடுங்கப்பா. உங்களை யாருப்பா இங்க வர சொன்னது? முதல்ல நீங்க எப்படி இங்க வந்தீங்க? டேய், இப்ப அதுவா முக்கியம்? உன்னை வேலைக்காரன் இங்க பார்த்ததும் என் உடம்பெல்லாம் ஆடி போச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. கிளம்ப போலாம். அப்பா, என்னால வர முடியாதுப்பா. துர்காவை நான் லவ் பண்றேன். அவ இல்லாம இந்த ஊரை விட்டு நான் வரதா இல்லப்பா. என்னடா பொல்லாத லவ்? அவ இல்லாம உன்னால வாழ முடியாதா? இவ இல்லனா இன்னொரு பொண்ணு. அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா புரியாதுப்பா. நீங்க எல்லாத்தையும் பிசினஸா பாக்குறீங்க. எனக்கு எந்த கோடீஸ்வர பொண்ணும் வேண்டாம். எனக்கு துர்கா மட்டும் தான் வேணும். ஏன்டா அப்படி பைத்தியக்காரனா இருக்க? அந்த பொம்பளை தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு அருகதை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ யாரும் அருகதை இல்லைன்னு சொல்றதுக்கு? என் கூட படிச்ச மந்திரி ஒருத்தர் இருக்கான். அவன் உனக்கு தான் பொண்ணை கொடுக்க ரெடியா இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக பாரு. அப்பா, நான் எவ்வளவு சொன்னாலும் என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிய போறது இல்ல. நீங்க எல்லாத்தையும் பணமா தான் பாப்பீங்க. நீங்க முதல்ல அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் வரப்போ துர்காவோட தான் வருவேன். டேய், திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கா. வா. அப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க முதல்ல கிளம்புங்க. சரிங்க.
உங்ககிட்ட நான் நிறைய ஒண்ணு கேளுப்பா. பேசணும். நீங்க வண்டியில ஏறுங்க. போகும்போது எல்லாத்தையும் வண்டியிலேயே பேசிட்டு போலாம். போங்க. மா வாங்கம்மா. டேய் என்னடா போகும்போது இதெல்லாம்? சொல்றேம்மா. ஏறுமா ஏறு. அண்ணே வண்டி எடுங்க. சீக்கிரம் போங்க. நம்மளை எல்லாம் ஏமாத்தி நடிச்சிட்டு இருந்தவன ஒரு வழியா துரத்தியாச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, போய் அவங்க வேலையை பாருங்க.